சற்று முன் பாத்தீங்க அப்படின்னா மிக மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. யாருமே இந்த நியூஸை எதிர்பார்க்கல. விமானத்தில் பிரிந்த பிரபல நடிகையுடைய உயிர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சி தகவல் இணையதளத்துல இப்போ வேகமா பரவிட்டு இருக்கு. இந்த நியூஸ் உண்மையா பொய்யா, யார் அந்த நடிகை, ஸோ இதை பத்தின முழு தகவல் தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம் என பல மொழிகளில் நடித்த பிரபல நடிகை தான் ராதிகா சரத்குமார் அவர்கள். ராதிகா சரத்குமார் தயாரிப்பாளர், இயக்குனர், அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொறுப்புகள்ல இருக்காங்க. இவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா 3 திருமணங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. தற்போது பாத்தீங்க அப்படின்னா நடிகர் சரத்குமார் அவர்களின் மனைவியாக இருக்காங்க. நடிகை ராதிகா சரத்குமார் அவங்க இலங்கையை சேர்ந்தவங்க தான். இவங்க தன்னோட படிப்பை சென்னை மற்றும் இங்கிலாந்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவங்க 1978 வருஷம் கிழக்கே போகும் ரயில் அப்படிங்கிற படத்து மூலமா அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறமா 1980 இருந்து 90ஸ்கள்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு பல மொழிகள்லையும் முன்னணி நடிகையாக வலம் வந்தாங்க. அதுக்கப்புறமா தொலைக்காட்சி தொடர்கள்லயும் நடிச்சிருக்காங்க. இவங்க ராடன் மீடியா ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பு நிறுவனத்தையும் நடத்திட்டு இருக்காங்க. 1986 இவங்களுக்கு விவாகரத்தும் ஆகுது. அதுக்கப்புறமா 2ஆம் திருமணம் பண்ணிக்கிறாங்க. 2ஆம் திருமணமும் 1992 ஆண்டு மறுபடியும் விவாகரத்து ஆகுது. அதுக்கப்புறமா இதையெல்லாம் கடந்து 3ஆம் திருமணமும் நடக்குது. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நடிகர் சரத்குமாரோட மனைவியா இருக்காங்க. நடிகை ராதிகா சரத்குமார் டிஎம்கே, ஏஐஏடிஎம்கே, ஏஐஎஸ்எம்கே ஆகிய கட்சிகள்ல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா 2024 ஆண்டுல பிஜேபியிலையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நடிகை ராதிகா சரத்குமார் தற்போது சினிமா மற்றும் அரசியல் இரண்டிலும் செயல்பட்டும் வருகிறார். ஸோ சினிமா அண்ட் அரசியல் ரெண்டுத்துலையுமே ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் தாய் கிழவி அப்படிங்கிற படமும் வெளியாகி இருக்கு. இந்த தாய் கிழவி படத்துல ராதிகா சரத்குமார் அவங்க ரொம்ப அட்டகாசமா நடிச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி சூர்யா 46 படத்துலயும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. தாய்கிழவி படம் பிப்ரவரி 20ஆம் தேதி 2026 ஆண்டு இந்த வருஷம் வெளியாக போகுது. அண்ட் அதே மாதிரி சூர்யா 46 படம் மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு வெளியாக போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதற்கிடையே ஒரு செய்தி இணையதளத்துல ரொம்ப வேகமா வைரலா பரவிட்டு இருக்கு. எதிர்பாராத விதமாக சினிமா ஷூட்டிங்காக ஹைதராபாத் செல்லும் விமானத்துல சென்ற போது எதிர்பாராத விதமாக விமான விபத்து ஏற்பட்டதாகவும் அதுல பிரபல நடிகையுடைய உயிர் பிரிந்ததாகவும் ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. இது உண்மையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது உண்மை கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேக் நியூஸ் தான். ஸோ மக்கள் இதை நம்ப வேண்டாம். ராதிகா சரத்குமார் அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு விமான விபத்தும் ஏற்படலை. ஸோ சமூக வலைத்தளங்களில் வர இந்த மாதிரியான வதந்திகள் எதையுமே மக்கள் நீங்கள் நம்பாதீங்க.